அனைவருக்கும் வணக்கம். நான் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம். நாட்டுப்பற்று, தேசப்பற்று அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய விளக்க உரை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி உலக அளவில் நடந்து கொண்டு வருகிறது. இதில் நம்முடைய நாட்டின் சார்பாக, இந்திய நாட்டின் சார்பாக 114 ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களும் அதோடு இணைந்து 140 அதிகாரிகள் மற்றும் அந்த குழுக்கள் என ஒரு 140 பேர் பாரிஸில் இப்போ இருக்கிறாங்க. இதுவரைக்கு இன்றைய நாள் வரை நம்முடைய நாடு அந்த ஒலிம்பிக்கில் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்குதா அப்படின்னா இல்லை. எவ்வளவு வேதனையாக அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்குது அப்படிங்கிறது எல்லோருடைய மனதையும் உள்மனதையும் தொட்டு பார்த்து அந்த வேதனைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் தொகையில் 2வது மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா 140 கோடி மக்களை ஒன்றல்ல இரண்டல்ல, மகாகவி பாரதியார் ஒரு இடத்துல சொல்லுவார், இவள் செப்பு மொழி 18 இனி சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிம்பார். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 இனி சிந்தனை ஒன்றுடையாள். அந்த அவருடைய பாட்டினுடைய பொருள், அவர் பாடிய காலகட்டங்களில் 30 கோடி மக்கள் இருந்திருக்கிறாங்க. உயிர் உடல் வேற வேறையாக இருந்தாலும் 18 மொழிகளை பேசக்கூடிய மக்கள் எங்கே இருந்தாலும் சிந்தனை ஒன்றுடையாள். அந்த 30 கோடி மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான், இந்தியா அப்படிங்கிற சிந்தனை தான் அப்படின்றது அவருடைய தேசப்பற்று அந்த பாட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருப்பார். இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலங்களில் உலகின் ஜனத்தொகையில் 2வது இடத்துல இருக்கிறோம். மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டால் 140 கோடி. 1வது இடத்துல இருக்குது யார் அப்படின்னு கேட்டால் எப்பவும் போல சைனா. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் நடந்து வரக்கூடிய அந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் 114 பேர் பங்கேற்பாளர்கள், போட்டியில் பங்கேற்பாளர்களாக, விளையாட்டு வீரர்களாக சென்று களம் காண சென்றிருக்கின்றார்கள். அவர்களது பின்னால் அணிவகுத்து சென்றிருக்கிறது 140 அதிகாரிகள் வட்டாரங்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த ஜாம்பவான்கள். இப்போ இன்றைக்கு வரைக்கு நமக்கு ஒரு தங்க மெடலாவது கிடைச்சிருக்குது அப்படின்னு நாம் தேடி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிற போது மனசு ஒரு மிகப்பெரிய வேதனை கொடுக்குது. சரி, இவ்வளவு வேதனை நிறைந்த இடத்துல உலக நாடுகள் எப்படி தங்கங்கள் வாங்குறாங்க, பரிசுகள் வாங்குறாங்க, அதையும் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? 140 கோடி மக்கள் இருந்தாலும் நம்மளை விட மக்கள் தொகையில் குறைவான நாட்டினுடைய பிரஜைகள், அந்த ஒலிம்பிக் வீரர்கள் எப்படி அவங்க தங்கப்பதக்கத்தை அள்ளி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு இல்லை, உண்மை. சைனா பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டுலையும், ஒலிம்பிக்காக இருந்தாலும் சரி அல்லது அது வேறு விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி,
காமன்வெல்த்தாக இருந்தாலும் சரி, தங்கப்பரிசுகளை மூட்டை மூட்டையாக அள்ளி கொண்டு போவாங்க. கணக்கு வழக்கே கிடையாது. அடுத்து ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா, நிலப்பரப்பு, ஜப்பானுடைய நிலப்பரப்பு, இந்தியாவுடைய நிலப்பரப்பு, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு வீடுகள் அப்படி நம்ம பார்ப்போம். இந்தியா ஒரு வீடு, ஜப்பான் ஒரு வீடு. இப்படி நிலப்பரப்பில் கம்பேரிசன் நாம் பண்ணி பார்த்தோம்னா, ஜப்பானுடைய நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள வீட்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம் அல்லது கிச்சன். இந்திய நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டை கட்டி அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ அல்லது ஒரு கிச்சனோ அமைத்திருந்தோம்னா, அந்த மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளவு நிலப்பரப்பில் இருக்கும் அல்லது அந்த கிச்சன் எவ்வளவு நிலப்பரப்பில் இருக்கும், அதற்கு ஒப்பான நிலப்பரப்பு தான் ஜப்பான் நாடு. மக்கள் தொகையில் நம்மளை விட ஏகக்குறைவு. அவங்க கொண்டு போகிற தங்கப்பதக்கங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு பொறாமையாக இருக்கும். பொறாமை, ஆமாம், அப்படி தான் சொல்லணும். போட்டி போட நம்மளால் முடியல. இல்லை, ஏன்னா போட்டி தான் வேணும். விளையாட்டாளர்கள் மத்தியில் போட்டி தான் இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. ஆனால் நாம் அவங்க வாங்கிட்டு போகிற பதக்கங்களை பார்த்து போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லைன்ற போது நம்மளை மாதிரி ஆட்கள் பொறாமைப்பட வேண்டி இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளை கட்டமைத்து கொண்ட விதம், அந்த மக்கள் அவர்களை கட்டமைத்து கொண்ட விதம் அப்படிப்பட்டது. அமெரிக்கா வல்லரசு நாடு தான், மக்கள் தொகையில் நம்மளை விட குறைவு தானே. அவங்க எடுத்துகிட்டு போகிற மெடலை பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பொறாமை தான் வருது அவங்க எடுத்துகிட்டு போகிற மெடலை பார்க்குறப்போ. போட்டி போடுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லை. தப்பித்தவறி யாரோ ஒருவர் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய இடத்திற்கு, அந்த ஃபைனல் இறுதி சுற்று அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா, அவங்கள காலவாரி விடுறதுக்கு எத்தனை வழிமுறைகள் நாம் கையாளணுமோ அதையும் விட அதிகமான வழிகளை கையாண்டு அந்த போட்டியாளரை அந்த போட்டியிலிருந்து தகுதி இழக்க செய்துடுவாங்க. அது நம்ம நாட்டினுடைய ஒரு கட்டமைப்பு. சூழ்ச்சி எந்த வகையிலெல்லாம் செய்யணுமோ அதில் இந்தியா முதலிடத்தில் இருக்கும். அதுக்கு ஒரு தங்கப்பதக்கமே கொடுக்கலாம். முடிஞ்சா ஒலிம்பிக்கில் சூழ்ச்சியின் மூலம் தோற்கடிக்கப்படக்கூடிய வீரர்கள், அவங்களுக்கு ஒரு எந்த நாட்டு சூழ்ச்சி செய்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை தகுதி இழக்க செய்கிறது அப்படின்னு, அதுக்கு ஒரு தங்க மெடல் கூட ஒலிம்பிக்கில் கொண்டு வரலாமோ அப்படிங்கிற ஒரு துக்ககரமான செய்தி இங்கே பகிர வேண்டியது இருக்குது. ஏன்னா அவ்வளவு வேதனை. இந்த வேதனைகளை எப்படி மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது? நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாட்டுப்பற்று எங்கே இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? உண்மையிலேயே ஒரு நாட்டுப்பற்று அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தேசத்திற்காக உயிரையே பணயம் வைக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய நாட்டினுடைய கௌரவம் உலக அரங்கில் முதல் இடத்துல இருக்கணும். அது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, போர் முனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என் நாட்டு கௌரவத்துக்கு இழுக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அந்த போர் வீரர்களானாலும் சரி, விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய
பங்கேற்பாளராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முனைப்பு, அவர்களுடைய சிந்தனை எல்லாமே நம்முடைய நாட்டுக்காக ஜெயிச்சு வரணும், அதில் தான் நம்முடைய நாட்டினுடைய கௌரவம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது, அதில் தான் தேசபக்தி அடங்கியிருக்கு. இப்போ நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், ஒரு மல்யுத்த வீராங்கனை, பெருமதிப்பிற்குரிய குழந்தை வயசு, நம்ம பெற்ற குழந்தை தான். அவங்க பேர் தினேஷ் பொகாட். எல்லா சுற்றும் முடித்து, ஆக்சுவலி அவங்க 53 கிலோ இடைப்பிரிவில் போய் விளையாடணும். அதற்கு தகுதி இல்லைன்ட்டாங்க. அப்போ 50 கிலோ இடையில விளையாடுறதுக்கு வரும்போது வெறும் 100 கிராம் அவருடைய எடல் உடை கூடியிருது அப்படின்னு சொல்லி அதை காரணம் காட்டி இறுதி சுற்றுல அவரை தகுதி இழப்பு செய்கிறாங்க. எங்கே? ஒலிம்பிக்ல. அவர் கூட போயிருக்கிறவங்க மொத்த அதிகாரிகள் 140 பேர். அதுக்குள்ளே இவருடைய மருத்துவர் இருந்திருப்பார், டயட்டீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரி, உணவு வழங்குறது எப்படி, அவருக்கு உண்டான ஒரு போட்டியாளர்களுக்கு உண்டான அவர் இருந்திருப்பார், எல்லோரும் இருந்திருப்பாங்க. வெறும் 100 கிராம் எடை எப்படி கூடிச்சு? ஏன் தகுதி இழப்பு வந்துச்சு? ஒரே ஒரு மெடல் தான் கிடைக்க இருந்ததையும் நம்முடைய சூழ்ச்சியின் மூலம் நம்முடைய நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தங்க பதக்கத்தை நம்முடைய நாட்டு மக்களே அதை தட்டி பறிக்கிறாங்க, கிடைக்க விடாமல் செய்கிறாங்க. அப்படின்ற போது எந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது வேதனை. இந்த தினேஷ் பொகாட் அவங்க போன வருஷம் ஒரு அரசியல் பிரமுகர் மேலே பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ அந்த மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீராங்கனை, தேசிய அளவில் மெடல் வாங்கினவங்க, காமன்வெல்த்தில் மெடல் வாங்கினவங்க, இவங்க இப்படிப்பட்ட ஒரு புகாரை முன்வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட இந்த தேசத்தில் இல்லைங்கிறது எவ்வளவு பேருக்கு வேதனை? யாருக்கு வேதனை? யார் வேதனைப்படணும்? வெட்கப்பட்டு தலை குனியணும். பொதுவாகவே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதையே முன்வந்து விசாரிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சில கட்டமைப்புகள், அவங்களும் இதை காதில் போட்டுக்கலையே, அதோடு விட்டாங்களா? அவங்கள போலீஸினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தெருவழியை இழுத்து கொண்டு போனார்கள். எவ்வளவு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு மரியாதை! இதில் 114 போட்டியாளர்கள், 140 அதிகாரிகள் எதற்காக போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டியாளர்கள் ஒரு பக்கம் போவாங்க, அவங்க நம்முடைய நாட்டிற்கு பங்களிப்பு செய்து தன்னால் என்ற ஒரு வெள்ளிப்பதக்கமோ அல்லது தங்கப்பதக்கமோ ஏதோ ஒரு பதக்கம் பெற்று நம்முடைய நாட்டினுடைய பெருமையை உலக நாடுகள் மத்தியில் ஒரு சிறந்த இடத்துல வைக்கணும், வைத்து நம்முடைய தேசத்தை அழகு பார்க்கணும், நம்முடைய நாட்டினுடைய கௌரவத்தை மேம்படுத்தணும்னு அவங்களுடைய முயற்சி இருக்குது. அப்போ இந்த 140 அதிகாரிகள் ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணுற காலங்களில் ஒரு
பாக்ஸிங் வீரர் பாக்ஸிங் இருப்பார், ஒரு குஸ்தி வீரர் மல்யுத்த வீரர் மல்யுத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஃபுட்பால் பிளேயர் வந்து ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே பிளேயர்கள் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு சிறப்பு அமைப்பு அங்கே கூட்டம் சாமியான பந்தல் போட்டு அதுக்கு பேர் சொல்லுவாங்க தேக்கோ பார்ட்டிம்பாங்க. ஆமாம், ஹிந்தியில் சொல்லுவாங்க தேக்கோ பார்ட்டி அப்படின்ட்டு. தமிழில் சொல்கிறதா இருந்தால் பார்வையாளர்கள் அமர வைப்பார்கள். இந்த பார்வையாளர்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்கு. ஓ ஓ ஓ அப்படி கத்தி, அவன் ஒரு பக்கம் குத்து சண்டை வீரர் ஒரு பக்கம் தன்னுடைய உயிரை கொடுத்து போராடிட்டு இருப்பார். எப்படியாவது எதிரியை வீழ்த்தி விடணும், அந்த மெடலை வாங்கிடணும் அப்படின்னு அந்த குத்துச்சண்டை வீரர்கள் 2 பேருமே அந்த ஸ்டேஜில் போட்டி போட்டுருப்பாங்க. ஒருத்தர் மூக்குவழி ரத்தம் வடியும், வாயு கிழிஞ்சு போகும், பிளட் வடியும். இங்கே பார்வையாளர்கள் மத்தியில் இருந்துட்டு அவருக்கு இல்லாத ஒரு உணர்ச்சிகள் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு வந்துடும். அதே தான் மல்யுத்தம், உயிரை கொடுத்து போராடிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்வையாளர்களாக போயிருக்கிறாங்க இந்த 140 அதிகாரிகள். யாருடைய பணத்தில் போனாங்க? நாட்டினுடைய வரிப்பணம். நாட்டுக்கு வரிப்பணம் எங்கே? நாடு கவர்மெண்ட் அச்சடித்த வரிப்பணத்தை கொடுக்குது. ஒவ்வொரு குடிமகனும் செலுத்திய வரிப்பணத்திலிருந்து பாரிஸில் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அங்கே ஸ்விம்மிங் பூலில் இதெல்லாம் பொழுது போய்கிட்டு அங்கே உள்ள சாப்பாடுகளை ருசிச்சுட்டு வர்றதுக்கு நம்முடைய வரிப்பணம். ஒரு தங்க மெடல் வாங்க இருந்த, அதுவும் பெண், அவுட் ஆக்கியாச்சு. அதையெல்லாம் கடந்து அந்த வேதனையெல்லாம் மறந்து எப்படியும் நான் ஒலிம்பிக்கில் நம்ம நாட்டுக்கு தங்கப்பதக்கம் கொண்டு வருவேன்ற ஒரு வைராக்கியத்தில் தினேஷ் புகாட் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு சூழ்ச்சி நடக்குது. அவருடைய உடம்பு எடை 50 கிலோகிராமுக்கு இருக்க வேண்டிய எடை 50 கிலோகிராம் 0.1, அதாவது 0.1 அப்படின்னா 100 கிராம். 50 கிலோகிராமும் 100 கிராமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தகுதியில் பண்ண வச்சுட்டாங்களே. முச்சந்தியில் நின்று பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜேன்னு கத்துறதுல இல்லை தேசபக்தி, நாட்டுப்பற்று அந்த கத்துதல்ல இல்லை. முச்சந்தியில் நின்று அந்த நாட்டுப்பற்று எப்படி இருக்குது தெரியுமா? சில ஊர்களில் செத்த போனோம் அதை மயானத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு தண்ணீர் குடம் தலையிலையோ தோல்லையோ வச்சு அந்த புணத்தை சுற்றி வருவாங்க. சுற்றி வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி டம்னு மண்ணில் போட்டு உடைப்பாங்க. அதுக்குள்ள தண்ணீர் இருக்கும், மண்பானை. இப்படி இருக்கு, இப்படித்தான் உணர முடியுது என்னால். அந்த பாரத் மாதா கி ஜேன்னு சொல்கிறோமே, அந்த ஒரு வேதனை எப்படி உணர்றதுன்னா, கொல்லி உடைக்கிறீங்களே ஒற்றுமைக்கும் தேசபக்திக்கும், இதற்காகவா இந்த நாடு இவ்வளவு அடிமைப்பட்டு கிடந்து இத்தனை உயிர்களை பலிதா கொடுத்து, நாட்டில் 75 வருஷம் ஆயிடுச்சு நாம் சுதந்திரம் அடைஞ்சு. அந்த 75 வருஷத்தில் 2வது ஜனநாயக மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்கிறோம். எப்படி வரும் போட்டி மனப்பான்மை? எப்படி வரும்?
பொறாமை மனப்பான்மை தான் வரும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்தாலும் அரசியல் சூழ்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளை மெடல் வாங்க விடாமல் பண்ணிடுவாங்க இந்த புண்ணியவாளங்க. அதை விட அது பேசாமல் நம்ம இருந்துடலாமே அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மை இல்லாமல் போய் பொறாமை மனப்பான்மை நம்ம மனசுக்குள்ளே வரும். பொறாமைப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நொந்த மனசு. அப்படிதான் நம்ம மனசை நோகடிச்சுக்கணும். நம்ம அடுத்த வீட்டில் ஏதோ விசேஷம் நடக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் வயிற்றில் அடிச்சுக்கிடுவாங்களாம். அப்படி தான் நம்ம அடிச்சுக்கணும். எப்படி வரும்? போகணும், விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்கணும், யுத்த காலத்தில் பங்கெடுக்கணும், வெற்றியோடு திரும்பி வரணுங்கிற மனப்பான்மை யாருக்கும் வராது. ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது நம்மளை கட்டமைப்பு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. சொன்னால் வாயில் வார்த்தைகள் தடுமாறும். அந்தளவுக்கு ஒரு மெடல், ஒரு தங்க மெடல் ஒலிம்பிக்கில் சொல்லுவாங்க, பெண்களுடைய சாபம் அது பழிக்கும்பாங்க. பார்க்கலாம் இந்த ஒலிம்பிக்கில் எத்தனை தங்க மெடல் வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி. வேதனையான விஷயம். துக்கம் நிறைந்த மனதோடு வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி.